திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இணைய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனவில் காக்க எனும் மந்திரத்தை தினமும் காலையில் 6 முறை சொல்லிவிட்டு இந்த நாளை தொடங்கவும், அல்லது எந்த புதிய காரியங்களும் நல்ல காரியங்களையும் தொடங்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுவது உங்களுக்கு காரிய சித்தி அளிக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் வேண்டாம். மேலும் உங்களுக்கு அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷத்தை தருவதற்கு என் அப்பன் செந்தில் முருகன் அருள் புரிவானாக. இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 24ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள், வாரம் ஞாயிற்றுக்கிழமை, நட்சத்திரம் பூசம், சந்திராஷ்டமம் மூலம், யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் சுகர்மம், திதி வளர்பிறை நவமி, கரணம் பவம். சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4:30 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய விசேஷம் ராமநவமி. என்று ராமநவமி என்பதால் ராமரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது சிறப்புகளை தரும். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். இன்று உங்கள் மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்கிறோம் என்ற பெயரில் அவசர கதியிலும் துணிச்சலாகவும் செய்கிறேன் என்ற பெயர் வழியில் அலைச்சல்களையும் காலவிரயத்தையும் பணவிரயத்தையும் சந்திக்க நேரிடும். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளால் மகிழ்ச்சி. சகோதரர்கள் செயல்பாடுகள் வருத்தத்தை தரும். தாயின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவுகளை குறைக்க முடியாமல், தவிர்க்க முடியாமல் தத்தளிப்பீர்கள். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் படித்ததை மனதில் மனதிலாக்கி கொண்டு திட்டமிட்டு செயல்படுவதால் நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார்கள். கல்லூரி மாணவர்கள் மனம் போன போக்கில் செல்லாமல் ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும். ஆழ்ந்து படிக்க வேண்டும். நுனிப்புல் மேய்வதை தவிர்க்கவும். ஆழ்ந்து படிக்கையில் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தில் மதிப்பு இருக்கும். குழந்தைகள் உங்களை உடன் அனுசரணையாக இருப்பார்கள். நீங்கள் சொல்வதை கேட்பார்கள். கணவரின் பேச்சை கேட்கவும், கணவனின் ஆடம்பர செலவை தவிர்ப்பதற்கு துணை புரியவும். ரிஷபம். ஒரு துணிச்சலான முடிவுகள், துரிதமான செயல்பாடுகள் உங்கள் மனதைக்கேற்றபடி நடப்பதால் இன்று தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். லாபங்கள் அதிகரிக்கும். கிடைத்த லாபத்தை நல்ல முதலீடுகளாக முதலீடு செய்து வருங்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் தேவைகளை மனதறிந்து அவர்களை மகிழ்ப்பீர்கள். சகோதரருடைய மாற்றங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தரும். அது குணமாற்றமாக இருக்கலாம், இடமாற்றமாக இருக்கலாம். உறவினர்களால் ஆதாயம், ஆதரவு உண்டாகும். பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை கூடும். கூட இருப்பவர்களை, நண்பர்களை எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. லாப வருமானங்கள் அதிகரிக்கிறது. நண்பர்கள் வட்டம் விரிவடையும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அனைவரிடமும் பழகும்போது ஜாக்கிரதையாக பழகவும். அவருடைய பின்புலம் அறிந்து பழகுவது பிரச்சனையை தவிர்க்க உதவும். மிதுனம். உங்களுக்கு இன்று புதிய மேலதிகாரிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது சில சமயங்களில் பெண் அதிகாரியாகவோ வேற்றுமொழி பேசுபவராகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் கூட்டு முயற்சிகள் நல்ல வெற்றி பெறும். இன்று தொழிலில் உங்களுடைய கவனம், அதாவது என்ன சொல்வது,
கண் துஞ்சார் பசி நோக்கார் கர்மமே கண்ணாயினான்னு வேலை வைப்பீங்க. வேலை வேலை அது வணங்குவதே உங்கள் வேலைங்கிற மாதிரி ஒரு வேலையின் மேலே அத்தளவுக்கு ஆர்வம், பேஷன் உண்டாகும். நல்ல லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கும். குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி பேச்சு கட்டு நடப்பார்கள். சகோதரருடைய மாற்றங்கள் உங்களுக்கு வருத்தத்தை தரும். சகோதரர் மாற்றம்னு சொன்னால் அவருடைய பேச்சினுடைய துணியே மாறி இருக்கும். நம்ம பேசணும் வரணும் பேச மாட்டார், பார்த்துக்கோங்க. சில சமயங்களில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் கூட உங்களுக்கும் சகோதரருக்கு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும், பொருள் நஷ்டத்தை தவிர்க்கவும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது, டீப் ரீடிங் இஸ் எசென்ஷியல். கல்லூரி மாணவர்களுக்கு விரக்தி மனப்பான்மையில் இருப்பதால் சிறிது ரெஃப்ரெஷ் செய்துட்டு படிக்கும்போது படிப்புகள் எளிதில் மனநமாகி தேர்வுக்கு தயாராக நிலையில் இருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும், உங்கள் விருப்பத்திற்காக தாமதம் என்று செலவு செய்ய வேண்டாம். கடகராசியினருக்கு இன்று சுய சிந்தனை அதிகரிக்கும். உங்கள் அலுவலகத்தில் உள்ள கனரக வாகனங்கள் அல்லது எந்திரங்களில் பழுதுகள் ஏற்பட்டு அதற்கான பராமரிப்பு செலவில் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் புதிய அதிகாரிகள், புதிய நபர்கள்லாம் வேலை செய்கிற இடத்துல அறிமுகமாவார்கள். அவர்களை எல்லாம் சமாளித்து காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி அவர்களிடமும் நல்ல பாராட்டுகளையும் நன்மதிப்புகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் அங்கேயே உங்கள் செல்வாக்கு கொடிகட்டி பறக்குது. குழந்தைகளின் செயல்பாடு மன திருப்தியை தரும். சகோதரன் உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாக பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்காலிகம் என்றால் கவலையில்லை. நிரந்தரமாக என்றால் அது கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அனுசரித்து போகும். வாழ்க்கை துணையின் பணி சுமை அதிகரிப்பதால் அவர்களுடன் கொஞ்சம் தோள் கொடுத்து பணிபுரிவது அவருக்கு ஆறுதலாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் திட்டங்கள் தெளிவாக இருக்கும். ஆனால் திட்டங்களை சரிவர செயல்படுத்தினால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும். தொழிலில் வருமானம், லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்திலும் வேலை செய்கிற இடத்திலும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சிம்மம், நீண்ட நாளாக சுமூகமாக போய்கொண்டிருந்த விஷயத்தில் இன்று புது புது பிரச்சனைகள் வரும். அது அதிகாரிகளாகவும் இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், கூட்டாளிகளாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வேற்றுமொழி பேசுகிறவர்கள், யாரோ ஒருவர் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கே தோணும், இதெல்லாம் லிஸ்ட்டில் இல்லையே, எவ்வளோ நாள் இதெல்லாம் இவனுங்கெல்லாம் ஒன்றுமே பேசலையே, திடீர்னு எப்படி இந்த பிரச்சனை வருது அப்படின்னு வரும். அதனால் சமாளித்து தான் ஆகணும். சமாளிப்பீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரையில் சிங்களாக வருங்கன்னு இல்லாமல் கொஞ்சம் எல்லோரோடையும் சகஜமாக பழகுங்க. ஆடுங்கள், பாடுங்கள், பேசுங்கள். அன்பின் உள்ளங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். குழந்தைகளை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். சகோதரர் போல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் பணி சுமை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள், மாற்றங்கள் வெற்றிக்கு வழிவகுத்து தரும். தொழிலில் உங்கள் தனித்துவம் தென்படும். அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களிடமும் வேற்றுமொழி பேசுவதிடம் கவனமாக இருக்கவும். கன்னி,
தெளிவான திட்டங்கள் மூலமும் நண்பர்களாலும் கூட்டாளிகளாலும் இன்றைக்கி தொழிலில் வருமானத்தை பெருக்குவீர்கள், லாபத்தை பார்ப்பீர்கள், பணிச்சுமைகள் குறையும், உங்களுடைய செல்வாக்கினால் பொருள் ஈட்டுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையின் பேச்சு அதிகமாக இருக்கும், அனுசரித்து போகணும். செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும், அனுசரித்து போகணும். குழந்தைகளுடைய வளர்ச்சி நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற்று உங்களுக்கு பெருமையாக மாற்றுவார்கள். வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. வாழ்க்கை துணை நட்பு வட்டாரங்கள் அலுவலக சுமைகளின் மீது கவனமும் கண்காணிப்பு வைப்பது நலம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் பெற்றோருக்கு பெருமையும் பாராட்டுகளை பெற்றுத்தரும். கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவர்களுக்கும் இதே பலன்தான். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். உங்களுக்கு குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்தில் செல்வாக்கு கூடுதலாக இருக்கும். உடன் பணிபுரியும் அதிகாரிகள், நண்பர்கள், பெண்கள், சக ஊழியர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் அனைத்து இனத்தினரிடமும் பேசும்போதும் பழகும்போதும் ஜாக்கிரதையாக கவனமாக பேசுங்கள். பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது. துலாம், உங்கள் ராசிக்கு சந்திரன் போய் 9ல் போய் உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய காலில் யார் காலில் நிற்கிறாருன்னா சனியோட காலில் நிற்கிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, தொழிலில் உங்களை புதிய பொறுப்புகள்லாம் கொடுத்து ஐஸ் வச்சு எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டிடுவாங்க. அது நீங்கள் தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்க போகிறீங்க? அதிகாரியோட அட்ஜஸ்ட் பண்ணணும், நண்பரோட அட்ஜஸ்ட் பண்ணணும், சக ஊழியரோட அட்ஜஸ்ட் பண்ணணும், பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணணும். பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணால் தப்பாக நினச்சிக்காதீங்க. பெண் ஊழியர்களை ஒரு செய்யும் வேலைகளை அனுசரித்து போகணுன்னு தான் சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி ஐஸ் வச்சே உங்களோட அமைக்கிடுவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க. மற்றபடி தொழிலில் நல்ல வருமானங்கள்லாம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் பேச்சுக்களை குறைக்கிறது நல்லது. சில சமயங்களில் உங்களை மீறி எமோஷ்னலாக பேச்சில் தரம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கோங்க. உங்கள் மனசை அளவாய விடாதீங்க. அதனால் உங்களுக்கு கவனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் உறவுகளுடன் விரிசல் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஆலோசித்து பார்த்துக்கோங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் சில வித்தியாசங்கள் மாற்றங்கள் இருக்கிறதுனால கவனமும் கண்காணிப்பும் தேவை. கணவரோட அனுசரித்து போங்க. அவருடைய செயல்பாடுகளில் மாற்றங்கள் இருக்குது, எதனாலையும் கண்டுபிடிச்சி அதை கொஞ்சம் சமாளிச்சிங்கன்னா அவருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்த படிப்பு அவசியப்படுகிறது. கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பெண்களை பொறுத்தவரையில் கணவருடன் கருத்து வேறுபாடு வேண்டாம், வாத விவாதங்கள் வேண்டாம், தர்க்கங்கள் வேண்டாம். அவர்கள் என்ன சொன்னாலும் சரி அது சரி அப்படின்னு வசந்த் டிவி விளம்பரம் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும். குடும்பத்தில் பணிச்சுமை இருக்கும். வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகள் கடிபிடிகள் அதிகமாக இருக்கும். விருச்சிக ராசி, உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இருக்கிற அஷ்டமத்தில் இருக்கிறதால சந்திராஷ்டமம் நினச்சி பயப்பட வேண்டாம். எத்தனை விமர்சனங்களும் வீண்பிழைகள் மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள நீங்கள் எந்த எல்லைக்கும் செல்வீர்கள். அதனால் கவலைப்பட வேண்டாம். உங்கள் விருப்பங்கள் இனிதே நிறைவேறும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு நன்றாக இருக்குது. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. சகோதரருடைய செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகளில் சில பிரச்சனைகள் உண்டாகும். அதை எப்படி சமாளிப்பீங்கன்னு பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் மனசில் எதிர்மறை எண்ணங்கள்லாம் தோன்றி மறையும். அதையெல்லாம் களைவதற்கு இறை வழிபாடும் தியானமும் யோகாவும் உங்களுக்கு துணை புரியும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் நன்றாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். கல்லூரி மாணவர்கள் பழைய பாடங்கள் என்ற அவசியம் இல்லாத ரிவிஷன் செய்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம்.
பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், பயணங்கள் அதிகமாக இருக்கும். உங்கள் விருப்பத்திற்காக நீங்கள் தாம் தூம் என்று செலவு செய்வீர்கள். அதை தவிர்த்து சிக்கனமாக சேமிப்பாக இருக்க பழகுங்கள். தனுசு, உங்களுடைய திறமைகள் நன்றாக இருந்தாலும், செயல்பாடுகள் நன்றாக இருந்தாலும், உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகளும் பிரச்சனை விமர்சனங்களும் உங்களை பலவீனப்படுத்தும், மன அழுத்தத்தை உண்டாக்கும், எதிர்மறை எண்ணங்கள் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பிரச்சனை கண்டு மனம் கலங்கும், குழப்பங்கள் பதற்றத்தை உருவாக்கும். இருந்தாலும் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பது ஆறுதலாக இருக்கும். குழந்தைகளின் பாடச்சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்கறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் திறமையாக திட்டமிட்டு செயல்படும் போது அவர்களும் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். வேலை செய்யும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். அதே நேரத்தில் அதிகாரிகள், நண்பர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பாடசுமைகள் இருப்பதால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். நீங்கள் தான் மாரல் சப்போர்ட்டாக கைடு வாங்கி கொடுக்கணுமா, டியூஷன் வைக்கணுமா, குரூப் ஸ்டடியில் ஓட்டி விடணுமா, அது மாதிரி ஏதாவது கைடன்ஸ் பண்ணி அவரை நல்ல வழியில் கொண்டு வந்தால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மகரம், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், மாற்றங்கள், தெளிவான திட்டங்கள் தான் அவங்களுடைய வெற்றிக்கு இன்றைக்கி படிக்கலாக இருக்க போகுது. அது நீங்கள் நினச்சபடியெல்லாம் நடக்க போகுது. இருந்தாலும் அதை செயல்படுத்துவதில் கொஞ்சம் துரிதமான செயல்பாடுகள், துரிதமான முடிவுகளெல்லாம் தவிர்த்து நிதானமாக தெளிவாக திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கே. குடும்பத்தை பொறுத்தவரை வயதான ஆதரவு நன்றாக இருக்கிறது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினுடைய நடவடிக்கைகள், பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தினரோடு சில பிரச்சனைகள் வரலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து அதிக மதிப்பெண்களை பெறலாம். கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படிப்பது நல்லது. மனதை அலைப்பாய விடாமல் ஒருமுகப்படுத்தி படிப்பது அதிக மதிப்பெண்களை பெற உதவும். பெண்களை பொறுத்தவரையில் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றிகளை காண்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவரை அனுசரித்து போகவும் கணவருடைய ஆளுமை அதிகரிக்கும். குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை மகிழ்வித்து அவருடைய செயல்பாடுகளில் நன்றாக இது பண்ணி கொடுப்பீங்க. கும்பத்துக்கும் அதே தான். நாக்கில் சனி இல்லை வாக்கில் சனி. ஏதாவது இடக்க முடக்கா பேசி உங்கள் வேலைகளை நீங்களே கூட்டிக்குவீங்க. எல்லாத்தையும் எனக்கு தான் தெரியணும், நீயே பாரு எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அனாவசியமான வேலைகள் கூடும். அதனால் மௌனம் பரம ஔஷதம் உங்களுக்கும் தான். குடும்பத்தை பொறுத்தவரை புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அரசு அதிகாரிகளுடைய பழக்கம் ஏற்படலாம். புதிய நண்பர்கள் வரலாம். வேற்றுமொழி பேசுபவர்கள் நண்பர்களாக வரலாம். பணப்பழக்க வழக்கம் நன்றாக இருக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். அதனால் குடும்பத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக வழியில் கவன சிதறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மனதை ஒருமுகப்படுத்தி வெற்றி காண்பது நல்லது. கல்லூரி மாணவர்கள் திறமையாக படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய செல்வாக்கு நன்றாக இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு அனுசரணையாக இருக்கும். குழந்தைகளின் திறமைகளைக் கண்டு அதற்கு கிடைக்கக்கூடிய பெருமைகளையும் பாராட்டுகளையும் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். கணவரை அனுசரித்து செல்லவும், அவரை தனியாக விடாமல் அவருக்கு தோள் கொடுத்து கணவரோடு அனுசரித்து செல்லவும் நல்லவை நடக்கும். மீனம், சுயதொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு நண்பர்கள், சக ஊழியர்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு உதவிகள், அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும். அதற்காக அவசர கதியில் வேலை செய்வதோ அல்லது துணிச்சலான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும்.
உங்களோட முயற்சினால் சில வருமானங்களும் பண வரவுகளும் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கும் வாக்கில் சனி இருப்பதுனால பேச்சில் கவனம் தேவை, இல்லாட்டி மௌனம் பரம ஔஷதமாக இருப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற, மனதில் நினைத்தது நிறைவேற எதை வேணாலும் செய்வீர்கள். அதே நேரத்தில் அவசர கதியில் வேலை பார்த்து ஏதாவது பம்பு வழக்கில் போயிடாதீங்க. வாகனங்கள் இயக்குவதில் கவனம் தேவை. வாகன பராமரிப்பு செலவு ஏற்படலாம். மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களுக்கு ஆழ்ந்த படிப்பு தேவை. கல்லூரி மாணவர்கள் கணிதம் சார்ந்த துறைகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள். திட்டமிட்டு செயல்படுவதால் அவர்களுக்கும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வாய்ப்பிருக்கிறது. பெண்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். உங்களுடைய மாற்றங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் முயற்சிக்கு ஊக்கமாக இருங்கள். அவர்கள் செயல்பாடுகளில் வளர்ச்சி காணலாம். கணவரை தனிமையில் விடுவதை விட்டு அவருடன் பேசி பழகியிருங்கள். அவருடைய மன அழுத்தங்கள் குறையும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் 6 முறை அல்லது அதிகபட்சம் எத்தனை முறை உங்களால் முடியும் அத்தனை முறை சொல்லுங்கள். நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லாம் சித்தியாகும். மேலும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், அமைதியை என் அப்பன் சுந்தர் முருகன் உங்கள் எல்லோருக்கும் அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.